மலையிலே அமர்ந்து யூதர்களுக்கு பேசின இந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் நமக்கும் பொருத்தமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை கை கொண்டு நடக்கும் போது மிகுந்த ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். இதுல சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு வார்த்தையிலே ஒன்று, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அப்ப சாந்த குணமாய் நாம் இருந்தோமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால் தான் இன்றைக்கு பாருங்க, சாந்த குணம் என்பது இன்றைக்கு அநேகருக்கு இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பதிலாக மிகுந்த கோபம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இது மனிதனுடைய சுபாவம். இந்த இரண்டு குணங்களும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும், ஒரு மனுஷிக்குள்ளே இருக்கும். இது உங்களுக்குள்ளும் இருக்கும், கேட்கிற உங்களுக்குள்ளும் இருக்கும், பேசுகிற எனக்குள்ளும் இருக்கும். சாந்த குணமும் இருக்கும், கோப குணமும் இருக்கும். அப்ப நான் எதை வர்த்திக்க